ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், பனானா சிப்ஸ் தான். ஸோ உங்களுக்கு நேந்திரன் சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஆனால் நேந்திரன் காய் கிடைக்கலன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நேந்திரன் சிப்ஸ் சாப்பிட்ட மாதிரியே ஃபீல் கிடைக்கும். நேந்திரன் காய் இல்லைன்னா கூட நீங்கள் நார்மல் வாழைக்காயில் செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு வாழைக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன வெரைட்டினாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வாழைக்காய் வந்து 3 எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு காய் எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து அளவெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தோல்லாம் சீவிடணும். தோல் வந்து கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. நல்லா வந்து இந்த மாதிரி சீச்சு எடுத்துருங்க. வாழைக்காய் கருக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம தண்ணியில் வந்து வாழைக்காய் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ரௌனிங் ஆகாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் அப்பயே செய்கிறீங்கன்னா அப்படியே டேரெக்டாக வந்து நீங்கள் சிப்ஸை போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் டைம் ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ண போகிறீங்களோ அப்போ வந்து இந்த வாழைக்காய் எடுத்துட்டு நல்லா ஒரு துணி வச்சு தொடச்சிருங்க. துணி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சிட்டிங்கன்னா அதில் ஈரப்பதம் எதுவுமே இருக்காது. பனானா சிப்ஸ் செய்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னா தேங்காய் எண்ணெயில் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த நேந்திரன் சிப்ஸ் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு மெயினான ரீசனே தேங்காய் எண்ணெய் தான். ஸோ நீங்கள் தேங்காய் எண்ணெய் கிடைச்சா தேங்காய் எண்ணெய் செய்யுங்க. அப்படி உங்களுக்கு கிடைக்கல, உங்ககிட்ட இல்லைன்னா ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஸ்லைசர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம ஸ்லைஸ் பண்ணி விட போகிறோம். உங்களுக்கு இப்படி செய்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, என்ன தெரிக்கும் அப்படின்னு பயப்பட்டீங்கன்னா இதை வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். எப்படி செஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும். நம்ம கரைச்சி வச்சுருக்க மஞ்சள் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2வது தடவை நம்ம போடும்போது திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஞ்சள் தண்ணி ஊற்றினோடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் வந்து இதை ஆட் பண்ணும்போது ரொம்ப வர மாதிரி இருக்கும். ஆனால் தெரிக்காது, அப்படியே கம்மியாயிரும். சலசலப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கம்மியாயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிப்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து பபிள்ஸ் வந்துட்டு இருந்தது கம்மியாயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 2 மினிட்ஸ்லேயே கம்மியாயிரும். கிறிஸ்பியாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா ட்ரை ஆகி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த சிப்ஸ் வந்து கொஞ்சம் விரைச்ச மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து எடுத்துடலாம். அதான் வந்து கரெக்டான பக்குவம். அந்த பபிள்ஸ் வந்து கம்மியாக அடங்கிரும், ஸ்லோவாயிரும். அப்போ வந்து நீங்கள் எடுத்துடலாம். கொஞ்சம் வந்து நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு இருக்கும், பார்த்தாலே தெரியும். அப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ப்ரௌன் கலரில் ஆயிரும். ஸோ வந்து பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் வந்து வச்சிருந்தது சின்ன வாழைக்காய். ஸோ கம்மியான அமௌண்ட் தான் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் வந்து நிறையா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா கிடைக்கும். இல்லை இதே மாதிரி ஒரு 6-7 நீங்கள் எடுத்திங்கன்னா நிறையா சிப்ஸ் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி. இதை நீங்கள் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வீட்டில் செஞ்சிங்கன்னா ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாது. பனானா சிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இது வரைக்கும் உங்களுக்கு இது தெரியலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.